ஸோ நம்ம வந்து பீஷ்ம விரதஸ்தேமா இந்த பாடத்துல லாஸ்ட் கிளாஸ்ல இதோட நிறுத்தினோம். எந்த லைன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சகுந்த குலாந்தர பதிதம் ஆமிஷம் இவ உபர்யுபரி வீரிய தாரதமியேன ஆஹ், ஹஸ்தானுஹஸ்திகையா பிரசஸ்த பலஸ்ய கஸ்யசித் ஹஸ்தே பததி. ஸோ இந்த மாதிரி அம்பைய வந்து நீ விட்டுட்டியே, அவன் என்ன ஆவோ அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஒரு பட்சிகள் நடுவுல வந்து விழற அந்த ப்ரே, அந்த பைட்டுங்கிறது யாரு ஹூ ஹேஸ் அ பெட்டர் ஹேண்ட், ஹூ இஸ் மோர் பவர்ஃபுல், அவ கையில போய் மாட்டிக்கோமோ அந்த மாதிரி போய் மாட்டிக்கும். மாட்டிப்போ ஒரு ஸ்திரீயும். ஸோ வந்து இதனால வந்து என்னன்னா ஸ்வத்வ அபிமான புரஸ்சரோ குணதோஷ விவகாரகன்னா, மேலும் என்ன அப்படின்னா, ஒரு ஆபணஸ்த பண்ய வஸ்துனஹா இவ நாஸ்தியேவ அசுத்திஹி வர்யாயாக. எப்படி ஒரு கடையில வந்து ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா, அதுக்கு 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 வந்து நித்திய சுத்திங்கிறது இருக்கே வழிய, அது வந்து அன்லஸ் அண்ட் அண்டல் இட் இஸ் குக்டு அட் ஹோம், அப்பதான் அது வந்து சேஷம் பழசு அப்படின்னு சொல்றோம். குக் ஆகாத ஒரு ப்ரொவிஷன் கடையில இருந்தது அப்படின்னா அது வந்து புதுசு தானே. அதே மாதிரி இந்த ஸ்திரீயான அம்பாக்கும் தெர் இஸ் நோ ஹார்ம் ஹாஸ் பீன் ஃபாலன் ஆன் ஹர். ஸோ ஏவம் ஸ்திதே கிமத்திர மம அபராத்தம், எனக்கு என்ன, வாட் இஸ் மை மிஸ்டேக் இன் திஸ், ஒன்னும் தப்பே பண்ணலையே அப்படின்னு சொல்லி போன கிளாஸ். ஏன் இந்த பிரசஸ்த பலசிய வரிய படிச்சேன் அப்படின்னா, அவர் அந்த பிரசஸ்த பலம்ங்கிற ஒரு பதத்தை வச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறார் அடுத்த சென்டென்ஸ் குரு. சரியா? ஆஹ் படிங்கோ. गुरुः अङ्ग प्रशस्तबलस्य हस्ते पततीत्यनेन नान्तरीयकं खलु त्वदायत्तत्त्वमस्याः ம். तस्मात् ग्राहयैनां ते भ्राता. ஆமா. சோ அங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 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 இந்த சம்போதனம்னு வச்சுக்கோங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி. பிரசஸ்த பலஸ்ய ஹஸ்தே பததி இது அனேன நாந்தரியகம் கலு त्वदायत् தத்துவம் அஸ்யாஹா. சோ பிரசஸ்த பலஸ்ய ஹஸ்தே பததி இது, ஒரு எவனுக்கு வந்து பிரசஸ்தமான நல்ல ஒருத்தனுக்கு பலன் இருக்கோ அவனுடைய ஹஸ்தே கையில் ஏஷா ஒரு ஸ்திரீயானவள் பததி விழுவோ அப்படின்னு நீ சொன்னியே இந்த வரியில. ஹஸ்தானு சகுந்த குலாந்தர குலாந்தர பிரதிதம் ஆமிஷம் இவ உபரி உபரி வீரிய தாரதமியேன ஹஸ்தானு ஹஸ்திகதையா பிரசஸ்த பலஸ்ய கஸ்யசித் ஹஸ்தே பதத்தின்னு நீ சொன்ன. அது வந்து என்னன்னா ந அந்தரியகம் கலு त्वदायத்தத்துவம் அஸ்யாஹா. சோ என்ன அப்படின்னா, त्वदायத்தத்துவம்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா, ஒன்ன மிஞ்சின त्वत्तो अपि, ஒன்ன ஒன்ன விட பிரசஸ்த அம், பலஸ்ய அந்நியஸ்ய அபாவாத், உன்னை விட இன்னும் பெட்டர் பர்சன்ங்கிறது உலகத்துல கிடையவே கிடையாது. நீ தான் இருக்கிறதுலே த மோஸ்ட் பவர்ஃபுல் யாருன்னா பீஷ்மர் தான். ஸோ உன்னை விட பிரசஸ்த பலம்ங்கிறது त्वदायத்தத்துவம். நாந்தரியகம் கலு त्वदायத்தத்துவம். அந்தரியகம் ந அந்தரியகம் அப்படின்னா ந அந்தரா வினாபவக நாந்தரம். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்வேரியபிளி கனெக்டட் எது அப்படின்னா, நீ உன்னை தவிர அந்த பிரசஸ்த பலம்ங்கிற ஒரு பதமே நோபடி த வேர்ட் வில் நாட் பி சூட்டபிள் டு எனிவன் அதர் தென் யூ. அப்படி இருக்கும் பொழுது அவ வந்து त्वदायத்தத்துவம் அஸ்யாஹா. சோ வந்து அஸ்யாஹா இவளுக்கு வந்து என்ன அப்படின்னா, உன்னை தவிர வேற யாராலையும் அவளை வந்து இது பண்ண முடியாது. நீ சொன்ன வார்த்தைகளை வச்சுட்டே தான் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, பிரசஸ்த பலனா எவன் ஒருத்தன் இருக்கானோ அவன் கையில போய் இந்த ஸ்திரீ விழுவான்னு சொன்ன நீ. ஆனா அந்த பிரசஸ்த பலம் வந்து என்ன அப்படின்னா, அந்த त्वदायத்தத்துவத்தோட அது நாந்தரியக்கம்னா இன்செப்பரபிள். அதாவது ஒன்னதான் அவன் வந்து அடைஞ்சானோ. ஏன் அப்படின்னா, தெர் இஸ் நோ ஒன் ஹூ இஸ் பெட்டர் தென் யூ. புரியுறதா? தஸ்மாத் அதனால என்ன, ஏனாம் இந்த ஸ்திரீயை உனக்கு நீ வந்து என்ன சொல்றது கிராஹய, நீ வந்து அவளை வந்து எடுத்துக்கோ. யாருக்கோசரம் எடுத்துக்கோ அப்படின்னா தே பிராத்ரா கிராஹய. அதாவது பிராத்ரா அப்படிங்கிறது இங்க திருத்தியால இருக்கு. உன்னுடைய பிரதரை முன்னிட்டு பிராத்ரு நிமித்தே அவனை குறிச்சு இவளை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். சரியா? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்னா அதாவது இட் இஸ் அ லோட்டு அண்ட் நிச்சில இருக்கு. ஓகேயா? ஏனாம் கிராஹய இவள் அஹ், அவள் அவன் பொருட்டு யூ நீட் டு அக்செப்ட். புரியுறதா? அஹ், மேல சரியா இருக்கா உபஸ்ரீ? शिष्यः இல்ல, எனக்கு ஜெனரலா புரியுறது. ஆனா இந்த இடத்துல இந்த இது எப்படி பிரிக்கணும்னு எனக்கு இந்த தத்துவம் அஸ்யாக அஸ்யாக ம், விட்டுருவோம்.
ம். துவத்து இது ஒரு சமஸ்தமா இருக்கு இல்லையா? இப்ப தவ இந்த ஆயத்தக்கு தவ மட்டும் என்ன? ஆமா, தவ இந்த ஆயத்தம். ஆயத்தக்கு மட்டும் என்ன மீனிங்கா இருக்கு? ஆயத்தத்துவம்ங்கிறது. ஆயத்தம்னா ஆயதஸ்ய பாவக ஆயதத்துவம் இல்லையா? சோ ம். ஆயத்தம்னா உன்னை சேர்ந்தது. மமாயத்தம் மதியம்னு சொல்றோம் இல்லையா? என் கையில். ஓகே. ஆ சோ அதான். ஓகேவா? அதே மாதிரி ம். துவதாயத்துவம்ங்கிறது உன்னை சேர்ந்ததுன்னு அர்த்தம். சோ உன்னை தவிர இந்த இடத்துல கான்டெக்ஸ்டுவலி சொல்லணும் அப்படின்னா உன்னை தவிர பிரசஸ்த பலன் அப்படிங்கிறவன் இன்னொருத்தன் கிடையவே கிடையாது உலகத்து. சரியா? ம். சரி. அப்புறம் शिष्यः ம் ननु पाणिग्रहणाय कृतावसरं वरमव वरमवमत्यान्यं ம் पुंसामं புமாம்சம். पुमांसं ம் प्रति चलितां कथं पुनर्गृहीतुं नियुज्यताम् अनुजोऽपि राजा। ஆ நனு பாணிகிரகணாய கிருதாவசாரம் வரம் அந்யம் கிருத அவசரம் வரம் அவமத்திய அந்யம் புமாம்சம் பிரதி சலிதாம். சோ பாணிகிரகணாய பாணிகிரகணம் அந்த அந்த அதுக்கோசரம் கிருத அவசரம் அதுக்கோசரம் ஒரு அவசரம்னா ஒரு சான்ஸ் அந்த டைம் இருக்கின்ற வரனை அதாவது ஆம், அந்த இடத்துல ஹீ வாஸ் த பர்சன் டு பி அவன் தான் குரூமா இருக்கிற வேண்டிய இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு வரனை அவமத்திய அவமானப்படுத்திட்டோ. அவமத்தியனா பரிபூயன்னு அர்த்தம். அவனை இன்சல்ட் பண்ணிட்டோ பரிபவம் பண்ணிட்டோ. அந்யம் புமாம்சம் வேற ஒரு புமாம்சனை புமான் புமாம்சௌ புமாம்சா புமாம்சம்ங்கிறது துத்தியா விபக்தியில இருக்கு. அந்யம் புமாம்சம் வேற ஒரு புருஷனை பிரதி குறித்து சலிதாம் சென்றவளை அப்படிப்பட்ட சலிதாம் ஸ்திரியம் ஒரு நாரி ஒரு பொண்ண ஒரு ஸ்திரீயை கதம் எவ்வாறு புனர்கிரகீத்தும் மறுபடியும் அங்கீகாரம் பண்றதுக்கு அனுஜோபி ராஜா 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 அனுஜோபி நியுஜ்யதாம் ஒரு ராஜாவானவன் எப்படி வந்து அந்த மாதிரி பண்ணிக்கோ யுஜ்ஜுங்கிறது அப்பாயிண்ட்டுங்கிற அர்த்தம். இங்க வந்து நியுஜ்யதாம்னா அப்படிப்பட்ட ஒரு ராஜாவானவன் எப்படி வந்து அவன் ஈடுபட வைக்க முடியும். சரியா? அவன் எவ்வாறு அந்த ராஜாவால் ஈடுபட்டு கொள்ள முடியும் எப்படி அப்படின்னா அனுஜோபி அவன் ராஜாவா இருக்கலாம் பட் உன்னுடைய பிரதர் தானே நீங்க கேட்கலாம். அனுஜனா இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கதம் புனர்கிரகிதம் நியுஜ்யதாம் எப்படி வந்து திரும்பி அங்கீகாரம் பண்றதுக்கு ஒப்புக்கொள்ளப்படும். புரியுறதா? சோ நனு பாணிகிரகணாய கிருதாவசாரம் வரம். பாணிகிரகணம் அப்படின்னா அஹ், கை பிடிச்சுக்கிறது அந்த கல்யாணத்துக்கோசரம் ரெடியா இருக்கிற ஆஹ், கிருதாவசாரம் கிருத அவசரம் சாரி கிருத அவசரம் வரம் அந்த அதுக்கோசரம் அந்த டைம் ஆர் அந்த டியூரேஷனை கிளியர் அந்த சான்ஸோட இருக்கின்ற ஒரு வரனை அவமத்திய அவமானப்படுத்திட்டு அந்யம் புமாம்சம் வேற ஒரு புருஷனை பிரதி நோக்கி சலிதாம் சென்றவளை சென்றவளான அந்த ஸ்திரீயை கதம் எவ்வாறு ராஜாவானவன் புனர்கிரகித்தும் நியுஜ்யதாம் அந்த ராஜாவானவன் மறுபடியும் அங்கீகாரம் செய்து கொள்வதற்கு எப்படி ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ள வைக்க முடியும். அனுஜோபி அவன் வந்து பிரதரா கூட இருக்கலாம். பிரதராக இருக்கிற ஒரு ராஜா கூட வெறும் ராஜாவா இருந்தா நீ போய் கட்டளையிட முடியாது. உன் தம்பி தானே நீ சொல்லக்கூடாதான்னு அவர் கேட்க மாட்டாரா? அதனால அனுஜோபி பிரதரா எங்கிற பிரதரா இருந்தாலும் கூட இந்த மாதிரி வேற ஒரு ஸ்திரீய வரிச்சுன்னு இருக்கிற வேற ஒரு புருஷனை வரிச்சுன்னு இருக்கிற ஒரு ஸ்திரீய வந்து தம்பியாக இருந்தாலும் ஹவு கேன் ஐ ஆர்டர் அப்படின்னு சொல்றான். புரியுதா? மேல गुरुः ம் यदि तथा कर्तुं नाभिप्रैषि तर्हि कस्या गतिः? ஆ கா கா அஸ்யாஹ கதி. சரியா? சோ எதி ததா கர்த்தும் ந அபிப்ரைஷி எதி நீ வந்து ததா நான் இப்ப முன்னாடி சொன்னேனே அந்த ஸ்திரீய வந்து நான் சொன்ன மாதிரி அங்கீகாரம் பண்ணிக்கல அப்படின்னா எதி ததா கர்த்தும் ந அபிப்ரைஷி அப்படின்னா ந இச்சசின்னு அர்த்தம். ந அபிப்ர மூணு உபசர்க்கம் இன்கதவு தாத்து. ஓகேவா? ஆ இந்த இடத்துல அந்த இதுல வருமே நமக்கு சந்தியில வரும்ல பிர அப்படிங்கிற உபசர்க்கத்தோட உங்களுக்கு ஏது இன்னு இதெல்லாம் வரும்போது விருத்தி வந்துரும். ஏதி ஏதத்யுட்சு அப்படிங்கிற ஒரு சூத்திரம் படி ஞாபகம் இருக்கா? சந்தி விவேகத்துல படிச்சிருப்பேன். சோ வந்து எதி ததா கர்த்தும் ந அபிப்ரைஷி
இந்த மாதிரி நீ வந்து பண்ணணும்னு விரும்பல அப்படின்னா ந இச்சசி சேது தர்ஹி அஸ்யாஹா கா கதிஹி, இவளுக்கு வந்து இவளுடைய கண்டிஷன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேக்குற. புரியுதா? हम्म। शिष्यः साल्वो ज्ञातिजनो वा। ஆ சோ சால்வஹா ஞாத்தி ஜனோவா, எய்தர் அந்த சால்வராஜா தான் எடுத்துக்கணும் இவள, இல்லனா ஞாத்தி ஜனஹா அப்படின்னா பந்து ஜனஹா. ஞாத்தி ஜனஹா அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய குலத்துல இருக்கிற இன் அண்ட் அவுட் தெரிஞ்சுட்டு இருக்கவா, அவ தான் ஞாத்தி ஜனா. சோ அந்த ஞாத்தி ஜனங்களோ பந்து ஜனங்களோ இல்லனா அந்த சார்வராஜாவோ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஹேஸ் டு அக்செப்ட். சரியா? அதுக்கப்புறம் गुरु साल्वो न कामयत इत्युक्तम्। ஆனா நீ தானே कथं சொன்ன. च ஆ சரி படிச்சிருக்கோம், சாரி. कथं च वा स्वयमेवं अवमता ज्ञातिकुलं दिदृक्षेत मानिनी। ஆ சோ வந்து சால்வோ ந காமயத இத்யுக்தம், நீ வந்து சால்வனோ இல்லனா வந்து அஹ், யாரோ வந்து ஒரு பந்து ஜனங்களோ வந்து இவளை வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ற. ஆனா வந்து என்ன அப்படின்னா இவளை வந்து யார் ஒத்துப்பா? சால்வோ ந காமயத்தே இத்யுக்தம், சால்வனுக்கு வந்து இவளை பிடிக்கலன்னு ஏற்கனவே சொல்லிவிட்ட. கதம் வா கதம் ச வா ஸ்வயம் ஏவம் அவமதா ஞாதி குலம் திதிர்க்ஷேத மானினி. சோ வந்து இந்த மாதிரி தானாக ஸ்வயம் ஏவம் அவமதா, இந்த மாதிரி ஒரு ஒரு அவமானத்துக்கு உட்பட்டதான அந்த மானினி, மானினிங்கிறவோ இங்க வந்து உங்களுக்கு அந்த அம்பைக்கு போறது ஞாதிகுலம் திதிர்க்ஷேத. சோ இவளை வந்து அவ எப்படி வந்து திரஷ்டும் இச்சேது திதிர்க்ஷா, அதாவது திரஷ்டும் இச்சா திதிர்க்ஷா, திதிர்க்ஷேத அப்படிங்கிறது திரஷ்டும் இச்சேதுன்னு வரும். சோ வந்து இந்த இந்த மானினியானவள், அதாவது மானம் அஸ்யாஹா அஸ்தி இதி மானினி, இனிங்கிற பிரத்யம் அங்க வந்திருக்கு. இந்த மானினி ஞாதி குலம் கதம் திதிர்க்ஷேத, அவ எப்படி வந்து இந்த ஞாதி குலத்தை இது பாப்போ. புரியுறதா? மேலும் ம். तर्हि यथा भगवते रोचते। சரி, அப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படிதான் அப்படின்னு சொல்றேன். இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படின்னா யூ ஒன்லி ஹாவ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் அப்படிங்கிற. நான் வந்து ரெண்டு ராஸ்தா கொடுத்தாச்சு, ரெண்டு வழி கொடுத்தாச்சு. ஒண்ணு ஞாதிகுலம் பந்து ஜனங்கள் யாராவது இவளை அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா இவ யாரை விரும்பினாலும் அந்த சால்வனே இவளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டு பேருமே பண்ணிக்கல அப்படின்னா தர்ஹி யதா பகவதே ரோச்சதே, உங்களுக்கு எப்படி விரும்புறதோ நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதே மாதிரி. சரியா? மேல गुरुः एवं मे रोचते यथा न्यायम् अन्यायं वास्तु हरणं ம் सर्वथा त्वत् परामर्शं निमित्तमस्या व्यसनम् ம் अतस्तयैव அத तत्परिहाराय ம் परिगृह्यतां किमन्या அபியர்த்தனை, अर्थन् அபியர்த்தனையா. अर्थनया। ஆமா. ஏவம் மே ரோச்சதே யதா நியாயம் அந்நியாயம் வா அஸ்து ஹரணம் சர்வதா துவத் பராமர்ஷ நிமித்தம் அஸ்யாஹ व्यसनम् அतः त्वया एव तत्परिहाराय परिगृह्यताम् கிம் அந்யாபியர்த்தனையா. சோ ஏவம் மே ரோச்சதே, எனக்கு வந்து இதுதான், எனக்கு என்ன புலப்படுறதுதான் இதுதான். என்ன அப்படின்னா யதா நியாயம் அந்நியாயம் வா அஸ்து ஹரணம், யதா ஹரணம், ஹரணம்ங்கிறது அந்த அப்டக்ஷன், அவளை கடத்தினதுங்கிறது நியாயமா இருக்கலாம் இல்லைன்னா அந்நியாயமா இருக்கலாம். நியாயமாவோ அந்நியாயமாவோ இருக்கட்டும் இருக்கட்டும், நியாயம் அந்நியாயம் வா அஸ்து, எது அவளுடைய ஹரணம் அந்த அப்டக்ஷன். சர்வதா துவத்பராமர்ஷ நிமித்தம் அஸ்யாஹா வியசனம், வியசனம்னா துக்கம் கஷ்டம். அவளுடைய விஷாதம்ங்கிறது என்ன அப்படின்னா துவத் பராமர்ஷ நிமித்தமேவ, நீ வந்து ஏதோ ஒரு பராமர்ஷம்ங்கிறது பல அர்த்தம், உன்னை குறிச்சுதான், உன்னுடைய விவேச்சனம்னு அர்த்தம். இவளுக்கு அது தோஷம்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ அதனுடைய ஒரு தத்பரிகாராய உங்களுக்கு வந்து பராமர்ஷ தோஷம், அதாவது பிரமாஷ்டம், நீ வந்து என்ன அப்படின்னா ஒன்ன குறிச்சுதான். யதா நியாயம் அந்நியாயம் வா ஹஸ்து ஹரணம் சர்வதா துவத் பராமர்ஷ நிமித்தம் அஸ்யாஹா व्यसனம், இவளுடைய துக்கத்துக்கு காரணம் யாரு அப்படின்னா நீதான். உன்னுடைய டிசிஷன் ஹாஸ் புட் ஹர் இன்டு சச் அ சுச்சுவேஷன், இல்லையா? அத்தக அதனால துவயா ஏவ உன்னாலேதான் தத் பரிகாராய தஸ்ய
அந்த வியசனஸ்ய பரிகாராய பரிகிருஹ்யதாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கிம் அந்யாபியர்த்தனையா வேற ஒரு அபியர்த்தனா அப்படின்னா பிரார்த்தனா, வேற ஒரு அபியர்த்தனையா அப்படிங்கிறது திருத்தியால இருக்கு. கிம் அந்யாபியர்த்தனையா அந்நிய அபியர்த்தனையா. ம், மீதி வந்து ஃபர்தரா வந்து ரெக்வஸ்ட் பண்றதுல இதுல ஒண்ணுமே கிடையாது. நான் சோ பரிகிருஹ்யதாம் நீ அங்கீகாரம் பண்ணிக்கோ, யூ ஹாவ் டு அக்செப்ட். புரியுறதா? சரியா இருக்கா? அஹ்? வேற வந்து அவளுடைய வி ஆர் நாட் டிஸ்கசிங் அவளுடைய ஹரணம்ங்கிறது நியாயமா அநியாயமாங்கிறத பத்தி பேச்சு இல்ல. இன்னைக்கு வேறவர் ஷி இஸ் ஸ்டாண்டிங், த ரூட் காஸ் இஸ் யூ, யூ ஆர் பிஹைண்ட் எவ்ரிதிங். அதனால त्वत्परमा பராமர்ஷ நிமித்தம் அஸ்யாஹா துக்கம் ததஹ त्वया தத் பரிகாராய அதுக்கு பரிகார ரூபமாக பிராயஷ்சித்த ரூபமாக பரிகிருஹ்யதாம் இவள் அங்கீகாரம் பண்ணப்பட வேண்டும். மேல என்ன பிரார்த்தனையா, வேற ஒண்ணும், there is nothing more to request அப்படின்னு சொல்றேன். புரியுறதா? சரியா இருக்கா? மேல शिष्यः ம் केयं वार्षिकी गिरिनदीव कलुषा कूलमुद्रुजा च वाणी ம் स्वभावविवेक மா स्वभावाविवे स्वाभाविकेन हा, ம் स्वाभाविवे स्वाभाविकेन ம் रागादिदोषेण ம் विपत्तेन ம் प्रविवृत्सन्तमपि ம் शिष्यजनं ம் बलात् வியாவர்த்திய वृत्य பலாத் स्वाचारे பலாத் வியாவர்த்திய बलात् वावृत्य வியாவர்த்திய यावद् okay. ம் बलात् यावर्त्य ம் स्वाचारे स्थापयन् कल्वाचार्यो भवति ம் स स्वयमेव आकार्ये அகார்யே अवाकार्ये ஸ்வயமேவ அல்ல அல்ல ஸ்வயமேவ அகார்யே स्वयमेव आकार्ये அகார்யே अकार्ये अकार्ये ம் स्वयमेव अकार्ये ம் प्रवर्तयति यदि ம் ततः किम् आचार्यकं किमाचार्यकं दैश्यकं वा? शैष्यकं वा சரி. கா இயம் வார்ஷிகி கிரிநதீவ கலுஷா கூலம் உத்ருஜா ச வாணி. சோ இங்க வந்து வாணிக்கு போறது. சோ வந்து என்ன அப்படின்னா கா இயம் வாணி, இது என்ன உங்களுடைய இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு, எது போல இருக்கு அப்படின்னா வார்ஷிகி கிரிநதீவ கலுஷா கூலம் உத்ருஜா. சோ ஒரு வார்ஷிகி அப்படின்னா வார்ஷிகிங்கிறது வர்ஷாசு பவா, மழை காலத்துல வர அந்த ஜலம், மழை ஜலம், அந்த வார்ஷிகி அதாவது வார்ஷிகி கிரி நதி இவ, கிரிங்கிறது மலை. சோ கிரேஹே நதி கிரி நதி. சரியா? அந்த மலையிலிருந்து மலையில வந்து மலையில இருந்து வெறும் வாட்டர் ஃபால்ஸ் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே பளிங்கு மாதிரி இருக்கும். ஆனா இந்த மழை காலத்துல அடிச்சுண்டு வர அந்த நதி, மலையிலேந்து வர அந்த நதியானது எப்படி அப்படின்னா ஷேரு சகதி எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு வரும். சோ அந்த மாதிரி வார்ஷிகி கிரி நதி இவ. சோ வந்து ஒரு வருஷா காலத்துல வர வர்ஷாசு பவா வார்ஷிகி, அந்த வருஷா காலத்தில் உண்டாகின்ற கிரிநதி இவ, கிரேஹே நதி கிரிநதி. அது போல என்னன்னா கலுஷா அப்படின்னா மலினா, ரொம்ப அப்படியே அழுக்காகவும் சேறு சகதியோடும் வந்துட்டு என்ன பண்றது அதுன்னா, வெறும் சேறு சகதியோட வரல, கூலம் உத்ருஜா, கூலம்னா உங்களுக்கு தட்டம்னு அர்த்தம். அப்படியே அந்த பேங்கை வந்து உடைச்சுடுறது. அந்த அதாவது அந்த மழை பெஞ்சதுனால சேறு சகதியோட கலுஷமாவும் வருது. அதே சமயத்துல there is a force in that water இல்லையா, அந்த ஸ்ட்ரீம் ஆர் கரண்ட், அதுல வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அது நேர வந்து என்ன பண்றது, தட்டத்தையும் உடைச்சு போடுறது. கூலம் உத்ருஜா அப்படி மாதிரி இருக்கு உன்னுடைய வாணி. வாணிங்கிறது என்ன அப்படின்னா இட் சோ, என்ன சொல்றது, உல்லங்கித மரியாதா, ஒரு ஒரு கட்டுப்பாடுக்கு உட்பட்ட. யூ மே பி அ டீச்சர், ஐ மே பி அ ஸ்டூடெண்ட், பட் ரொம்ப பருஷமா இருந்ததுன்னா அது வந்து நன்னால. ஸோ உங்களுடைய வாணினா வாக்கு, உங்களுடைய ஸ்பீச், உங்களுடைய வேர்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா வார்ஷிகி கிரி நதீவ கலுஷா, வார்ஷிகி நதி இவ கலுஷா கூலம் உத்ருஜா. சோ வந்து வருஷா காலத்துல மழை பொஞ்சு அந்த அந்த எப்படி வந்து மலையிலேந்து வர அந்த நதியை வந்து எப்படி வந்து கலுஷமாக்குமோ அது போல கலுஷமா இருக்கு. ரொம்ப மலினம்னா ரொம்ப ஹார்ஷா இருக்கு. கூலம் உத்ருஜானா எப்படி வந்து அந்த ஒரு
இந்த ஜலமானது அதனுடைய ஒரு ஃபோர்ஸா வருதுனால எப்படி அந்த அந்த பேங்க கரையை உடைச்சுடுறதோ அதே மாதிரி உங்களுடைய இந்த வாணியானது பலவிதமான கலுஷத்தோட இருக்கு. அதே சமயத்துல இட் கிராசஸ் இட்ஸ் லிமிட். புரியுறதா என்ன என்ன சொல்றேன்? ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்களேன். ஆமா. உங்க லிமிட்ட நீங்க தாண்டிட்டேள் அப்படின்னா உல்லங்கித மரியாதை. தெர் இஸ் சம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். அத நீங்க தாண்டிட்டேள். அப்படிப்பட்ட வாணி உங்களுடையது. புரியுறதா? ஆ? இங்க வந்து இந்த கூலம்ங்கிறது கூலம் உத்ருஜதி இது கூலத்ருஜா. இட் கோஸ் as an adjective for வாணி. வாணிக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? அதே மாதிரி அது வந்து நதிக்கும் போறது. இட் ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகுது. கலுஷாவும் வாணிக்கும் போறது, நதிக்கும் போறது. புரியுறதா? வார்ஷிகி வந்து உங்களுக்கு கிரி நதிக்கு தான் போறது. சோ அந்த அந்த வருஷா காலத்துல பெய்யற அந்த மலையிலேந்து வர நதியை போல அந்த நதியானது எவ்வாறு உள்ளது? கலுஷா ரொம்ப மலினாவா இருக்கு. தட்டத்தை வந்து உடைக்கிறது, பேத்து எடுத்து விடுறது. அதுபோல அந்த கிரிநதி போல தவ வாணி பவதி, உன்னுடைய வாணியானது இருக்கு. புரியுதா? கூலம் பிந்தானான்னு அர்த்தம். கூலம் உத்ருஜா அப்படின்னா கூலத்தை அப்படியே தட்டத்தை வந்து உடைக்கிறது. பகி உத்சர்பந்தி அப்படியே வெளில வருது. இது வந்து உதே கூலே ருஜிவஹோஹோ அப்படின்னு ஒரு சூத்திரம். அதுபடி இங்க கஷ்ன்னு ஒரு பிரத்யம் வந்திருக்கு. அது இட் கம்ஸ் ஆஃப்டர் த வேர்ப்ஸ் ருஜ் அண்ட் வஹ். அதனால்தான் உங்களுக்கு வந்து கூலம் உத்வஹதி இது கூலம் உத்வஹ அப்படிலாம் நம்ம வார்த்தை பார்த்திருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து உதுங்கிறது உபசர்க்கம். அதுக்கு பின்னாடி என்னன்னா அந்த கூலம்ங்கிற அந்த பேங்க்குங்கிற அர்த்தத்துல வரணும். சோ கூலம் உத்ருஜதி இது கூலம் உத்ருஜஹ, அதாவது ஒன் தட் பிரேக்ஸ் த பேங்க். இந்த இடத்துல நதி. வேற ஏதாவது இடத்துல ஒரு மரம் விழுந்து அந்த தட்டம் உடையலாம். அப்ப அதுக்கு போகும். கூலம் உத்வஹதிங்கிற இடத்துல கூலம் உத்வஹா. இது ரெண்டு இடத்துலயும் கஷ்ங்கிற ஒரு பிரத்யம் வந்திருக்கு. சரியா இருக்கா? சோ காயம் வார்ஷிகி, காயம் வாணி. என்ன ஒரு வாணி இது? எப்படி எது போல இருக்குன்னா கிரி நதி இவ. ஒரு உபமாலங்காரம் இது. மலையிலேந்து கிளம்புற ஒரு ஆறு போல இருக்கு. அந்த மலையிலேந்து கிளம்புற ஆறுங்கிறது சாதாரணமா இருக்கானா வார்ஷிகி கிரி நதி இவ. வருஷா காலத்துல கிளம்புற அந்த மலையிலேந்து கிளம்புற நதி ஜலம் போல பவதக உங்களுடைய தவ வாணி பவதி அஸ்தி. சரியா? என்ன இது ரெண்டுத்துக்கும் காமன்? உங்களுக்கு வந்து சாதாரண தர்மம்னு சொல்லணும். உபமாலங்காரம்னா என்ன சொல்லணும்? ஒரு உபமேயம் சொல்லணும், ஒரு உபமானம் சொல்லணும், ஒரு இவவாச்சகம் உபமாவாச்சக சப்தம் சொல்லணும். அது இதுக்கும் அதுக்கும் ஒரு சிமிலாரிட்டி சொல்லணும். இந்த இந்த புக்கு பேர்ல இந்த பேனா இருக்குன்னு நான் சொன்னேன்னா நான் புக்கை வர்ணிக்கலாம், பேனா வர்ணிக்கலாம். பட் there doesn't exist any similarity between those two objects. இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த நதியும் இந்த வாணியும் ஒரே மாதிரி இருக்கு. எது போல அப்படின்னா இது இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த காமன் ஆட்ரிபியூட்ஸ் சொல்றோம் இல்லையா? சாதாரண தர்மம். அது என்ன அப்படின்னா இந்த வருஷாகால மலையிலேந்து கிளம்புற அந்த நதியானது கலுஷா ரொம்ப அழுக்கா இருக்கு. அதுக்கப்புறம் கூலம் உத்ருஜா அது வந்து கரையை வந்து உடைச்சு விடுறது. அதே மாதிரி இந்த வாணியானது உங்களுடைய இந்த வாக்கானது ரொம்ப மலினா, ரொம்ப நன்னா இல்ல. இன்னும் என்னன்னா இது இட்ஸ் உல்லங்கித மரியாதா. அது ஒரு லிமிட்டை தாண்டிடுது. வேறுதான். அதுக்கப்புறம் ஸ்வாபாவிகேன ராகாதி தோஷேன விபதேன பிரவிவృత్సந்தம் அபி சிஷ்யஜனம் பலாத் வியாவிருத்திய ஸ்வ ஆச்சாரே ஸ்தாபயன்னு கலு ஆச்சாரிய பவதி. யாரு ஆச்சாரியன்கிறத நமக்கு சொல்றாரு. என்ன அப்படின்னா ஸ்வாபாவிகேன ராகாதி தோஷேன. ஸ்வாபாவிகம்ங்கிறது ஸ்வபாவக அப்படின்னாலே அவித்யா. நம்ம கிட்ட எல்லார்கிட்டயும் சுபாவமா என்ன இருக்குன்னா அஜ்ஞானம்ங்கிறது இருக்கு. சரியா? எவ்ரிடே கார்த்தால எழுந்துண்டு நான் நித்தியம் இருக்கேன், நான் சத்தியம், இந்த ஜகத் சத்தியம், நான் இருக்கேன், சாப்பிடுறேன், தூங்குறேன்னு நமக்கு வந்து அதாவது வித் கிரேட் டிட்டர்மினேஷன் வி ரியலி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அஜ்ஞானம் நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருந்துட்டு இருக்கு. சோ அது ஒரு சுவாபாவிக தர்மம். அந்த சுவாபாவிகேன ராகாதி தோஷேன, ராகம் ராகம் வீத ராக பயக்ரோதம்ங்கிற எல்லா தோஷங்களினால் விபதேன, விபதா அப்படின்னாலே விருத்தக பந்தாக தேன. பதின்ங்கிறது சப்தம். பந்தாஹா பந்தானௌ பந்தானஹ பந்தானம் பந்தானௌ பந்தானஹ பதாபத்பியாம் பத்பிஹி பதே பத்பியாம் பத்பியஹன்னு போவோம். சோ விபதேனன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து விருத்தக பந்தாஹா அந்த மாதிரி
விருத்தமான மார்க்கத்தினால, எதனால விருத்தமான மார்க்கத்துல போறது அந்த சிஷ்யன் அப்படின்னா, ஸ்வாபாவிகேன ராகாதி தோஷேன விபதேன, சுவாவமா இருக்கின்ற அந்த அஜ்ஞான வசத்தினால உண்டாகின்ற ராகம் துவேஷம் வீத பயம் குரோதம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தினால விபதேன பிரவிவிருத்சந்தம் அபி, விபதம் கெட்ட விருத்தமான ஒரு மார்க்கத்துல போய்கொண்டிருக்கின்ற, போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றன்னு அர்த்தம். சன்னந்தத்துல இருக்குது. சரியா? விவிருத்சதி, அதாவது பிரவர்த்தித்தும் இச்சந்தம், பிரவிவிருத்சந்தம். இது என்ன அப்படின்னா, விருத்து வர்த்தனை தான் உங்களுக்கு தாத்து. இந்த விருத்து வர்த்தனை என்ன உங்களுக்கு அப்படின்னா, சனி விருத்பியா ஸ்யசனோஹோ இதுவா பரஸ்மைபதம். நமக்கு வந்து விருத்துங்கிற தாத்து ஜெனரலி வர்த்ததே இல்ல, அப்படிதானே வரும். ஆனா சன்னந்தத்திலயோ சியாங்கிற ஃபியூச்சர் டென்ஸ் ரிட்டுலயோ இல்லைன்னா கண்டிஷனல் மூடு ரிங்குலயோ வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ரிட்டு ரிங்கு சன்னு இது மூணுத்துல வரும்பொழுது வா பரஸ்மை பதம், அவைகள் ஆத்மனை பதத்தை விட்டுட்டு பரஸ்மை பதத்தை எடுத்துக்கிறது. புரியுறதா? அதனால்தான் பிரவர்த்தித்தும் இச்சதி, ஆம், பிரவர்த்தித்தும் இச்சதி இது பிரவிவிருத்சதி அப்படின்னு ரூபம் வந்து அதுக்கு மேல சத்ரு பிரத்யத்தை போட்டு, ஏன்னா அது பரஸ்மை பதியோனும் ஆத்மனை பதியா வந்துருத்துனா நீங்க சாணச்ச போட்டுடுவேள். அதுக்கு மேல சத்ரு பிரத்யத்தை போட்டுட்டு இங்க துத்தியா விபக்தியில வந்திருக்கு. சிஷ்ய ஜனம்க்கு அட்ஜெக்டிவா போறது. புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு செட் ஆஃப் தாத்துஸ் இருக்கு. இவைகளை வந்து தியுதாதி அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல போடுறா. விருத்து விருத்து ஸ்ருத்து ஸ்யந்து கிருப்பு, இந்த 5 தாத்துவும் என்ன அப்படின்னா லிட்டு லிங்கு அதுக்கப்புறம் சன்னந்தம் பிரயோகத்துல இவைகள் விகல்பேன பரஸ்மை பதமாகும். சரியா? சோ வந்து இங்க பிரவிவிருத்சந்தம் அபி சிஷ்யதனம் அப்படின்னா, பிரவர்த்தித்தும் இந்த மாதிரி ஸ்வாபாவிகேன ராகாதி தோஷேன விபதேன பிரவிவி பிரவி பிரவிவிருத்சந்தம் அபி சிஷ்யதனம், இந்த மாதிரி அஜ்ஞான வசத்தினால ராகம் துவேஷம் வீதம் பயம் குரோதம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தினால தப்பான ஒரு மார்க்கத்தினால் மார்க்கத்துல போகணும்னு நினைக்கிற சிஷ்யஜனனை பலாத்து வியாவிருத்திய, சும்மா அப்படியே வாபா இல்ல, ஃபோர்ஸிபலி ஹஸ் டு பிரிங் ஹிம் பேக், வியாவிருத்திய தடுத்து விட்டு ஸ்வ ஆச்சாரே நல்ல ஒரு சத்து வழியில ஸ்தாபயன்னு அந்த சிஷ்யனை செலுத்தி விட்டு, ஸ்தாபயன்னு ஆச்சாரிய கலு பவதி, எவ அப்படிப்ப யாரு வந்து இந்த மாதிரி ஸ்தாபிக்கிறாளோ சகையேவ ஆச்சாரிய பவதி. புரியுறதா? யார் ஒண்ணு அசத்து வழியில போயிட்டான் ஒரு சிஷ்யன்னா அவனை பலாத்து ஃபோர்ஸிபிளி பிடிச்சி இழுத்துட்டோ, யார் வந்து இந்த மாதிரி கரெக்டான மார்க்கத்துல வந்து அழைச்சு கொண்டு போறாளோ அவர்தான் ஆச்சார். அதாவது ஆச்சினோதிஜ சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத்து தஸ்மாத்து ஆச்சாரியா இது உங்களுக்கு ஆச்சாரிய சப்தத்துக்கு இது. சரியா? ஆச்சினோதிஜ சாஸ்திரார்த்தம், சினுத அப்படின்னாலே தேடுறதுன்னு அர்த்தம். சாஸ்திரார்த்தம் இந்த மாதிரி ஒரு நல்ல சாஸ்திரார்த்தங்களை தேடிவிட்டு அது மூலமாக ஒரு ஞானத்தை அடைஞ்சு ஸ்தாபயதி என்ன ஆச்சாரே ஸ்தாபயத்யபி, தன்னை அவர் வந்து நல்ல ஒரு நிலைமையில வச்சுண்டாலும் ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத்து அவர் தான் ஆச்சாரியர். தான் வந்து ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு மத்தவாளுக்கு வேற உபதேசம் கொடுக்கிறவர் வெறும் அத்தியாபகா சிக்ஷகா. சரியா? ஆச்சாரியா அப்படின்னா எவர் வந்து தான் சொல்றத கடைபிடிக்கிறாரோ அவர் தான் ஆச்சாரியா. சோ அந்த மாதிரி ஸ்வாபாவிகேன ராகாதி தோஷேன விபதேன பிரவிவிருத்சந்தம் அபி சிஷ்யஜனம், அவரை பலாது வியாவிருத்திய ஃபோர்ஸிபிளி திசையை திருப்பி விட்டு ஸ்வ ஆச்சாரே ஸ்தாபயன்னு ஆச்சாரிய கலு பவதி, அவன்தான் ஆச்சாரியன். சக ஸ்வயமேவ அகாரியே பிரவர்த்தயதி யதி ததः கிம் ஆச்சாரியகம் சைஷ்யகம் வா. ஆனா சக ஆச்சாரிய ஏவ, சகங்கிறது இங்க ஆச்சாரியருக்கு போறது, சக ஆச்சாரிய ஏவ ஸ்வயம் அகாரியே பிரவர்த்தயதி, அவரே வந்து சிஷ்யனை வந்து கெட்டமான ஒரு வழியில வந்து செலுத்தும்படி செய்கிறார்களோ, பிரவர்த்தயத்தையும் உங்களுக்கு நிச்சல இருக்கு. அவர் கெட்ட வழியில போறதுங்கிறது ஒண்ணு, அவர் வந்து தப்பான ரூட்ல போயிட்டு அவர் தப்போ ரைட்டோ சிஷ்யனை தப்பா வழி நடத்தினார் அப்படின்னா அப்பனா ஆச்சாரியகா கஹ
சைஷ்யகா கஹ. யாரு ஆச்சாரியன்? அப்ப வந்து வாட் இஸ் அ பர்பஸ்? டீச்சருங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆச்சாரியகம் அப்படின்னா ஆச்சாரியத்துவம். அதே மாதிரி சைஷ்யகம்னா சிஷ்யத்துவம், அதனுடைய பாவம். சிஷ்யஸ்ய பாவா என்ன சிஷ்யத்துவம், அதான் சைஷ்யகம். புரியுறதா? அஹ், அதான். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா இந்த பயங்கர பேராகிராஃப்? ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங். ஒரு டீச்சரை பார்த்து, அதுவும் பீஷ்மரோட ஆமா, டீச்சர். அந்த மாதிரி சொல்றோம்னா ஆமா, ஆமா. குரு. அவருக்கு அவருக்கு வந்து அதாவது he was unable to accept. என்னன்னா அவர் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கார். அப்படி ம், இருக்கிற ஒருத்தரை வந்து அவர் he has given promise to his father, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னுட்டோ. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து அவர் இந்த மாதிரி செலுத்தி விட்டார்னா அவருடைய ஆ, விரதபங்கம் வந்து தூங்குறது தான். நாட் தட் he ம். wants to வாத்தியாரோட வார்த்தையை மீறணுங்கிறது இல்ல. கரெக்ட், அவர் அந்த கரெக்ட். He விரதம் wants to எடுத்துக்காம defend. இருந்தார். He wants ஆமா, to defend his own விரதம். ஆமா. அந்த விரதம் எடுத்துக்காம இருந்தாருன்னா சரி, வாத்தியார் சொல்லிவிட்டார் கல்யாணம் பண்ணிட்டுலாம்னு நினைச்சுட்டு இருப்பாரோ என்னமோ. ஆனா அந்த தஸ்ய விரதஸ்ய பங்கோபி பவதி இல்லையா? அதனால ம். ஆச்சாரியரை நோக்கி இந்த மாதிரி ஒரு அவருடைய வாணி வந்து கலுஷாவா தெரியல, இவருடைய வாணி பருஷாவா இருக்கு. சோ இல்ல ஒருவேளை இன்னும் ஒரிஜினல் இன்னும் நிறைய டைலாக்ஸ் போயிருக்குமா இருக்கும், இருக்கும். இருக்கும், இது இருக்கும். நம்ம சடன்லி இது ஜம்ப் ஆகுற மாதிரி, அதனால நமக்கு சட்டுன்னு நிறைய ஆமா, ஆர்குமெண்ட்ஸ்க்கு அப்புறம் ப்ராப்ளி இருக்கலாம். கம்ஸ் அப் வித் திஸ் நமக்கு Came to ஸ்டேட்மெண்ட். this. மூலம் மகாபாரதம் படிச்சாதான் The பட் statements probably this. லக்ஷ்மணசூரி இவ்வளவு எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரிஜினல் படிக்காம எழுத மாட்டா அவளாம். இல்ல ம். அவர் இது சொல்லியிருக்க மாட்டார் நான் சொல்ல. நடுவுல நிறைய டைலாக்ஸ் கன்சைஸ்டா ஆமா, ஆமா, கொடுக்கணுங்கிறதுனால ப்ராப்ளி வித் காட் மிஸ் ஃபார் அஸ் ஆமா, அப்படின்னு சொல்லுவோம். ப்ராபப்ளி. யா, யா, பாசிபிள். சோ அதான் கேயம் வார்ஷிகி கிரிநதீவ கலுஷா கூலம் உத்ருஜா ச வாணி ஸ்வாபாவிகேன ராகாதி தோஷேண விபதேன பிரவிவృత్సந்தம் அபி சிஷ்யஜனம் பலாத் வியாவர்த்திய ஸ்வ ஆச்சாரே ஸ்தாபயன் खलु ஆச்சாரியः भवति सः स्वयमेव अकार्ये प्रवर्तयति यदि ततः किम् आचार्यकं शैष्यकं वा. சரியா? அப்புறம் गुरुः ம், ननु प्रज्ञावादिन् ம், कथं गुरोर्वचनेऽपि ते कार्याकार्य चिन्ता. சோ வந்து என்ன சொல்றார் அப்படின்னா பிரக்ஞாவாதின் அப்படின்னா அதாவது வாத மாத்திரேன பண்டிதவது சமானः நது தத்துவஜ்ஞன்னு அர்த்தம். சரியா? சஹா பிரக்ஞாவாதி இத்தியுச்சதே. சோ வந்து என்ன அப்படின்னா எவன் ஒருத்தன் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்கியூமெண்ட், ஹி இஸ் நாட் ரியலி அ பண்டிதன். நானும் ஆர்கியூ பண்ணணும், நானும் விட சில பேர் வந்து விடாம கவுண்டர் ஆர்கியூ கொடுப்பாடணும். அந்த மாதிரி வாத மாத்திரேன பண்டிதவது சமானக நது தத்துவஜ்ஞா. அப்படி இருக்கின்றவன பிரக்ஞாவாதின்னு சொல்றார். அந்த பிரக்ஞாவாதின் அப்படிங்கிறது சம்போதனம். வாதி வாதினோ வாதினஹா. நானும் பிரக்ஞாவாதின் கதம் எவ்வாறு குரோஹோ வச்சனே அப்பி தே காரிய அகாரிய சிந்தா. குருவனுடைய அதாவது எங்க வாத்தியார் சொல்லிட்டார், அது தப்போ ரைட்டோ நான் பண்ணிடணும் அப்படின்னா நீ பண்ணணும். பட் நீ யூ ஆர் சிட்டிங் அண்ட் அனலைசிங் த வேர்ட் அண்ட் இட்ஸ் மீனிங் மாதிரி பண்றியே நீ. குரோர் வச்சனே அப்பி, குருவினுடைய அந்த சென்டென்ஸ்ல கூட வாக்கியத்துல கூட தே காரிய அகாரிய சிந்தா, இது கரெக்ட் இது தப்பு, கர்த்தும் யோக்கியம் காரியம் ந கர்த்தும் யோக்கியம் அகாரியம் இல்லையா? அந்த மாதிரி இது தப்பு இது ரைட்டுன்னு ஹவு டு வை டு யூ வாண்ட் டு மேக் அ இது ஒரு டெசிஷன், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர ஒரு Sit in டிஸ்கிரிமினேஷன் judgment. பண்ணணும் நீ Sit நினைக்கிற. in judgment. ஆமா. சோ காரிய அகாரிய சிந்தா கா சிந்தா அப்படிங்கிறார். புரியுறதா? அப்புறம் शिष्यः ம், न खलु निभालयामि यत्किञ्चिदपि गुरोर्वचनम् इति कृत्वा कार्यं वा ம். उत कार्याकार्ये विमर्श्य न्याय्यं वदन् गुरुरिति गौरवा गौरव கௌரவ அர்ப்பண அர்ஹா. अर्पण अर्हो वा. ஆமா. சோ வந்து மேலும் என்ன நிபாலயாமினா நிச்சினோமின்னு அர்த்தம். நான் ஐ டிசைட் என்ன அப்படின்னா न खलु निभालयामि यत् किञ्चिदपि गुरोर्वचनम् इति कृत्वा कार्यं वा उत कार्य अकार्ये विमर्श्य न्यायं वदन् குருரிதி கௌரவ அர்ப்பண அர்ஹோவா. ஸோ வந்து என்ன அப்படின்னா நிபாலயாமிங்கிறது உங்களுக்கு வந்து பல்லுங்கிற ஒரு தாத்து, அதுலேருந்து நிபாலயாமிங்கிறது உங்களுக்கு நிச்சல இருக்கு. நகலு நிபாலயாமினா நான் வந்து நிச்சினோமின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா குரோஹோ வச்சனம் இதி கிருத்வா, குருவினுடைய வாக்கியம் அப்படின்னு நினைச்சுண்டு எடுத்துண்டு காரியம் வா உத காரிய அகாரியே விமர்சிய நியாயம் வதன்னு
குரு ரீதி கௌரவ அர்ப்பண அர்ஹோவா. அதாவது குருங்கிறதுக்கோசரம் நான் வந்து இங்க வந்து ஒரு அகாரியத்துல என்ன வந்து பிரவர்த்திக்க முடியாது. புரியுறதா? இது குரு வந்து எதையோ ஒண்ணுத்த சொல்லிட்டார், அதை நான் செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியறது. ஆனா ஆம், ஆ, ஆ, அதாவது குரு வந்து இததான் செய்ய செய்ய சொல்றார், இதுதான் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாருங்கிறத விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு வந்து என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு அஹ், அதை விமர்சனம் பண்ணிண்டு நியாயம் வதன்னு எனக்கு வந்து அந்த கௌரவத்துக்கு அர்ப்பணாய யோக்கியா பவேது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறார். ஜஸ்ட் ஐ திங்க் நான் அது சரியா சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரே நிமிஷம் இருக்கும். So, நகலு நிபாலயாமி, ஐ எம் unable to come at a conclusion. நிபாலயாமினா என்னால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, நிச்சயம் டிசைட் பண்ண ஐ எம் unable to come at a arrive at a conclusion. என்ன அப்படின்னா எத் கிஞ்சிதபி, ஏதோ ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், குரோவோ வச்சனம் இது, ஆனா இங்க குரு சொல்லிட்டார் அப்படின்னு அது காரியமாக இருக்கலாம், உத காரிய அகாரியே, இல்லனா அது காரியம் அகாரியம், அதை எங்கள் குருவானவர் விமர்சிய விமர்சனம் பண்ணி நல்ல விவேச்சனம் பண்ணிட்டு நல்ல ஆலோசிச்சுட்டு நியாயம் வதன்னு குரு ரீதி, நியாயத்தை கொடுக்க கூடவர் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறவர் குரு அப்படிங்கிற கௌரவ அர்ப்பண அர்ஹோவா, அந்த மாதிரி அந்த கௌரவ புத்திக்கு ஒரு 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 அர்ஹதையோட இருக்கிறவர் அவர், அப்படியே அப்படின்னு நான் எடுத்துக்கணுமாங்கிறத என்னால டிசைட் பண்ண முடியல. அவரோட வார்த்தைன்னு அப்படியே பிளைண்டா ஒத்துக்கிறதா, இல்லனா என்னோட குரு தானே, அவர் வந்து காரியத்தையும் அகாரியத்தையும் சரியா விமர்சனம் பண்ணிட்டு தான் he might have arrived at a conclusion அப்படிங்கறத நான் எடுத்துக்கணுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரியா இருக்கா? அப்புறம் மேல गुरुः असम्बद्धवादी भवान् नियुक्तं भवति। பவான் இது உக்தம் பவதி. சோ ஆமா. சோ வந்து பவான் அசம்பத்தவாதி, அதாவது பத்தஹானா கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். டைடுங்கிறதுக்கு பத்தம்னு சொல்லுவா. சம்பத்தகாங்கிறது சம்யக் பத்தகா இல்லையா? அசம்பத்தகானா ஒரு தெர் இஸ் நோ கனெக்ஷன், ஏதோ ஒன்று வளர்ற மாதிரி. சோ அசம்பத்தவாதி, ஏதோ சம்பந்தமே இல்லாம நீ சொல்ற பவான் இது, பவான் அசம்பத்தவாதி இது உக்தம் பவதி. சோ நீ வந்து நான் கான்டெக்ஸ்டுவலா ஏதோ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் न तथा अपि तु பௌர்வாபர் पौर्वापर्य विमृश्य ம் युक्तम् उपदेष्टव्यम् इति। அசம்பத்தவாதினாலே உங்களுக்கு அயுக்தவாதி, யுக்தமே இல்லாத பேசுறவன் அசம்பத்தவாதின்னு அர்த்தம். சரியா? ம். பௌர்வாபர்யம் அப்படிங்கிறது பூர்வ அபரபவாம். என்ன அப்படின்னா ந ததா அப்படி இல்ல, அபிது பௌர்வாபர்யம் விமர்சிய யுக்தம் உபதேஷ்டவ்யம் இது, முன்னாடியும் பின்னாடியும், முன்னாடி அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். பௌர்வாபர்யம் விமர்சிய, அதை விமர்சனம் பண்ணி யுக்தமான ஒரு சூட்டபலான ஒரு விஷயமானது உபதேஷ்டவ்யம் பவதி, அதுதான் உபதேசிக்கப்பட வேண்டும். நீங்க சொல்றதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிற. புரியுதா? மேலும் ம். गुरुः अथवा किं வாக் वाक्यप्रपञ्चेन வாக் பிரபஞ்ச, वाक्प्रपञ्चेन பிரபஞ்சோ நாம விஸ்தாரகன்னு அர்த்தம். பிரபஞ்சதே ம். அப்படின்னா விஸ்தாரேன உச்சதேன்னு அர்த்தம். சோ கிம் அதவா கிம் வாக் பிரபஞ்சேன, சும்மா வந்து நம்ம இந்த நீ நானும் பதிலுக்கு யாருக்கு நன்னா பேச வரும் சென்டென்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்ல. ம். கிம் அஸ்மாகம் வச்சசி துவயா ஸ்தீயதே நவா, என்னுடைய வச்சசினா என்னோட வாக்குல உன்னால் நிக்கப்படுமா முடியாதா, அதாவது வில் யூ ஸ்டாண்ட் டு மை வேர்ட்ஸ் அப்படின்னா நான் சொல்றதை நீ கேப்பியா மாட்டியா. புரியுதா? அதுக்கப்புறம் अल्टिमेटम्। ஆமா அல்டிமா விஷயத்துக்கு வா. சும்மா யுக்தமா அயுக்தமா கௌரவ அர்ப்பண அர்ஹகால அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் சும்மா வாக்ஜாலம், ஜக்லரி ஆஃப் வேர்ட்ஸ். சரியா? அதனால வாக் பிரபஞ்சேன அலம் போறோம், அலம் விஸ்தாரேனன்னு சொல்றோம் மோனோ, அது மாதிரி ஒரு ம். வாக்கு ஜாலத்தினால போறோம். நீ நான் சொல்றத கேப்பியா மாட்டியா, அதுக்கு வா. அப்புறம் शिष्यः அஹ், स्थीयते அந்யத்ர अन्यत्र कार्यात् அகாரியாத், अकार्यात्। அகாரியாத் அந்யத்ர ஸ்தீயதே, காரியம்
செய்யப்படக்கூடாத ஒரு விஷயத்திலிருந்து வேற ஒரு இடத்தில் என்னால் நிற்கப்படும். அதாவது எது அகாரியமோ அதிலேருந்து ஐ வில் ஸ்டாண்ட் அவே ஃப்ரம் தட். புரியுதா? அப்புறம் ம். அது எப்படி பிரிப்பண்ணுங்க? அது ஸ்தீயதே தீயதே அந்நிய அந்யத்ர அகாரியாத். அந்நிய அந்நியத்ர காரியாத். குருஹு தர்ஹி ந ஸ்தீயத இத்யுச்யதாம். ஆ, தர்ஹி ந ஸ்தீயதே இத்யுச்சதாம். அப்படின்னா நீ வந்து நீ வந்து நான் சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொல்லிடும். நான் சொல்றபடி நிக்க மாட்டேங்கிறத சொல்லிடு. शिष्यः न स्थीयत एवा So कार्षेषु. அவரே வந்து பீஷ்மரே வந்து he arrives at a conclusion. Yes, நான் வந்து I என்ன will not சொன்னேன்? harm. ஆமா, அகாரியாத்து அந்யத்ர ந ஸ்தீயதே அப்படின்னு நான் சொன்னேன். அகாரியாத்து அந்யத்ர ஸ்தீயதேன்னு சொன்னேன். எதை செய்யக்கூடாதோ அதுல இருந்து வேறுபட்ட இடத்தில் நான் நிப்பேன் அப்படின்னா செய்ய வேண்டிய விஷயத்தில் நான் நிப்பேன்னு சொல்றேன். ஆனா நீங்க அதுக்கு எப்படி பதில் சொல்றேன்? அப்படின்னா நான் சொல்றபடி நீ நிக்க மாட்டேன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டூட் தட் நீங்க சொல்றது அகாரியம். நஸ்தீயதே ஏவ அகாரியேஷு. கரெக்ட் தானே நீங்க சொன்னது? அகாரியேஷு ஏவ நஸ்தீயதே. நான் வந்து பண்ணக்கூடாத விஷயத்துல தான் நான் நிக்க மாட்டேன்னு சொன்னேன். கரெக்டா தான் நீங்களும் சொல்றேங்கிறார். புரியுதா? அஹ், गुरुः கதம் hmm? சம்ரப்தமாக ரொம்ப ah, ஒரு சக்ரோதம் இருக்கும். सरब्धमाह ஆ, ம், ம். सरब्धमाह कथं சம்ரப்தமாக ரொம்ப सरं சக்ரோதம், ரொம்ப கோபத்தோட संरब्धमाह சொல்றார். ஆ, कथम् अस्मद् உக்தேஹே उक्तेः அப்படி அகாரியத்துவம். अप அகாரியத்துவம். अपि अकार्यम् அகாரியத்துவம். अकार्यत्वं வத்ச कथं कथम् अस्मत् உக்தேஹே அப்படி. उक्तेः उक्तेः अपि अकार्यत्वं ம். वत्स अकृतवृण धनुर्धनुः. ஆ சோ வந்து என்ன அப்படின்னா கஸ்தம் அஸ்மத் உக்தேஹே அப்படி அகாரியத்துவம். என்னுடைய உக்தியில வந்து நீ ஆர் ஃபைண்டிங் அகாரியமா? நான் வந்து கரெக்டா தானே உனக்கு கைட் பண்ணுவேன். அகாரியமான ஒரு விஷயத்துல ஒரு குருவான நான் வந்து உனக்கு வந்து எப்படி கைட் பண்ணுவேன்? சோ நான் பேசுறதுல கூட நீ வந்து ஆம், அதாவது நான் நான் பேசுற விஷயத்துல கூட நீ ஒரு அகாரியமான ஒண்ணுத்த வந்து கண்டுபிடிக்கிறியா? கதம் அஸ்மதுக்தேகே அப்படி அகாரியத்துவம் வத்ச அக்ருதவரண தனுர்தனுஹு. அக்ருதவரண அப்படின்னா யாரால வந்து விரணம்ங்கிறது செய்யப்படலையோ, சரியா? ந கிருதா விரணஹ ஏன சக கிருதவரணஹ ந கிருதவரணஹ அவருக்கு அட்ஜெக்டிவா போறது. தனுர்தனுஹு அப்படின்னா ஒரு சாரி தனுர்தனுஹு அப்படின்னு சொன்னா ஒரு பரபரப்போட தனுஷ எடு, தனுர் அப்படின்னு சொல்றார். சரியா? ஆ, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இது மாதிரி ஹஸ்தா ஹஸ்தி அந்த மாதிரி எடுத்துட்டேன். தனுர்னா வில்லோட வில்ல பாத்துக்கலான்றாங்க. ஓ அப்படியா? ஓகே, ஓகே. இல்ல நான் கேக்குறேன், எனக்கு ஆமா, தெரியல. மம சொல்லிக்கோங்க. மம வில்லுக்கு தனு. வில்லு அப்படின்னு சொல்ற ஸ்டைல ஓ, ஒரு அடிக்கடி அந்த மாதிரி. அடிக்கு அடி. அந்த மாதிரி நினைச்சேன்னா பின்னாடி சண்டை வர்றதுனால. ஆமா, சரி, ம். ஓகே, ஓகே. என்னோட notes விரணான்னா தான். என்ன பத்தினி? விரணானா விரணானா உங்களுக்கு அடிங்கிற மாதிரி தானே? விரணகானா இல்லையா? இல்ல, அப்ப அக்ருத விரணானா இது வரைக்கும் யாரும் ஒரு துக்கம் காயம். விளைவிக்காதவன்ங்கிற அர்த்தம் இல்லையா? ஒன் who has never wounded me இல்லையா? விரணன காயம் இல்லையா? ஆயம்ல. ம். ம். இப்ப இது பீஷ்மருக்கு அட்ஜெக்டிவா ஆமா, போடுதா அக்ருத சம்போதனம் அது விரணம்? ரெண்டுமே. வத்ச அதுவும் அவருக்கு தான். அக்ருத விரணமும் உங்களுக்கு சம்போதனத்துல இருக்கு. ஹே வத்ச அக்ருத விரண இது வரைக்கும் உன்னை தனுர்தனு. யாரும் அடிச்சது இல்லையேங்கிற மாதிரி ஆமா, பீஷ்மருக்கு போடுது. ஆமா, ம், ம், ஆமா, ம். ஆமா. இத்தனை நாளைக்கு ஒண்ணுமே பண்ணாம இருந்தேன், இப்ப வார்த்தையால விரணத்தை கொடுத்துட்டு இருக்கேன். தனுஷால கொடுக்கல இத்தனை நாளா அப்படின்னு. சரியா? ஆ, शिष्यः मास्तु சம்ரம்பக. संरम्भ ஆ சோ நீங்க ஃபர்தரா ரொம்ப அஜிடேட் ஆகாதே அப்படிங்கிறான். गुरुः तर्हि गृहाणामेमाम् கிரகாண இமாம் இமாம். गृहाण इमाम्. ஆமா, என்னுடைய இந்த என்னோட இந்த வாணி இமாம் வாணிம் கிரகாண. என்னோட இந்த வார்த்தைகளை நீ எடுத்துக்கோ. சரியா? அப்புறம் शिष्यः भगवन् केयं विभीषिका ம், न खलु भीतो ம். भवन्तम् अनुनिनीशति भीष्मः பீஷ்மகா. ஆ, ஆ, ம், वर्षीयान् ம், ब्राह्मणो गुरुर्सीति ம். खलु उपास खलु
उपासान् उपसान्त्वयति अतः शाम्यतु सो भगवन् अतः कामः। आमा भगवन् का इयं विभीषिका न खलु भीतः भवन्तम् अनुनीशति भीष्मः वर्षीयान् ब्राह्मणः गुरुरसि इति खलु उपसान्त्वयति अतः शाम्यतु हे भगवन् சுவாமியை அவர் பார்த்து குருவை பார்த்து ஹே பகவன்கிறார் கா இயம் விபீஷிகானா பயத்தை உண்டு படுற மாதிரி ஒரு விபீஷிகா வாணி ஒரு பயங்கரமான ஒரு வாணி எனது இது நகலு பீதா பவந்தம் நான் என்ன பீதா அகம் பவந்தம் பீத நகலு பீதா பீஷ்மஹா பீஷ்மனானவன் எப்பவுமே எதுக்குமே பயப்பட மாட்டார் சரியா பீஷ்மஹா அப்படின்னாலே உங்களுக்கு பீமஹா பீஷ்மஹானாலே பயங்கரகான்னு தானே அர்த்தம் ச நகலு பீதா பீஷ்மஹா பயப்படாத இந்த பீஷ்மனானவன் பவந்தம் அஹ், அஹ், பவந்தம் அனுநீஷதி அதாவது உன்னை அனுநேதும் இச்சதி அனுநீஷதி பவந்தம் ந கலு அனுநேதும் இச்சதி பீதா பீதோபி நான் உன்னை நீ சொல்ற வார்த்தைகளை ஐ வில் நாட் ஃபாலோ புரியுறதா அனுநேதும் இச்சதி ந ஓகேவா அதனால என்ன அப்படின்னா வர்ஷியான் அப்படின்னா ஈயசுன் பிரத்யம் அங்க விருத்த தரக விருத்தக இல்ல விருத்த தரக குரு ரொம்ப வயசானவர் நீங்கள் ஷாம்யது அப்படின்னா சாந்தோ பவது பவான் புரியுறதா வர்ஷியான் பிராமணக ரொம்ப விருத்த தரக பிராமணக குரு அசி மேலும் எனக்கு குருவா இருக்க கலு உபசாந்த்வயதி இந்த பீஷ்மக துவாம் உங்களை உபசாந்த்வனம் பண்றார் அதக சாம்யது அதனால பவந்தம் அகம் இந்த பீஷ்மக உபசாந்த்வயதி உங்களை இந்த பீஷ்மனானவன் சாந்துவப்படுத்துறான் அதனால சாந்தோ பவ புரியுறதா அதக சாம்யது மேல அதாவது இவர் மாஸ்து சம்ரம்பமஹா சம்ரம்பஹா ம் அப்படிங்கிறார் ம் கோச்சுக்காதீங்கோன்னு உடனே ம் தர்ஹி கிருஹாண இமாம் அப்ப இவள கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாரா திரும்ப அதனால இமாம் இது இமாம்னா இந்த இடத்துல வாணின்னு வச்சுக்கோங்க இந்த வார்த்தைகளை ஒத்துக்கோ ஆர் இந்த லேடியோ ஒத்துக்கோ வாட் எவர் இட் இஸ் ஆஹ் ம் அப்ப இது என்ன நீங்க மிரட்டேல் நான் ம் நீங்க பெரியவரா இருக்கேளேன்னு தான் மாஸ்து சம்ரம்பஹா அப்படின்னு ம் ம் சொன்னேன் ம் நான் நான் பயந்து போய் சொல்லல ம் 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 சோ அது அப்படி இல்லையா ஆமா உம் அதாவது பீதஹ பீஷ்மஹ பவந்தம் ந அனு நினீஷதி ஆமா உங்களை அந்த சன்னு உங்களை நான் அனுநேத்தும் ந இச்சதி இச்சதி அதாவது உங்களோட அனுநேத்தும் இது ந வேண்டாம் அனுநேத்தும் இச்சதி ஆமா சமாதானப்படுத்துறது பயந்துண்டு கிடையாது நீங்க ஆமா பெரியவர்ங்கிறதுனால அப்படி அர்த்தம் இல்லையா ஆமா 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 அஹ் உம் அதாவது பீதः பீஷ்மः ந खलु பீதः பீஷ்மः பீதோபி பீஷ்மः பவந்தம் ந அனுநீஷதி பயந்தே பயந்தே நான் சொன்னா கூட நீங்க சொல்ற வார்த்தையை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் புரியுறதா அதனால பவந்தம் பீஷ்மः பவந்தம் உபசாந்துயதி அங்க சேர்த்துக்கோங்க இந்த இப்படிப்பட்ட இந்த பீஷ்மனான நான் பீஷ்மஹ பவந்தம் உபசாந்துயதி இந்த பீஷ்மனானவன் உங்களை சாந்துவனப்படுத்துறான் எப்படிப்பட்ட உங்களை அப்படின்னா நீங்க ஏன் அப்படின்னா வர்ஷியான் பிராமணः குருஹு அசி இது காரணாத்து கலு உபசாந்துயதி பீஷ்மஹ சரியா சரியா இருக்கா ஆ ஆம் பகினி பீஷ்மஹா முன்னாடில இருந்து எடுத்துக்கணும். ஆமா 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 இது பவந்தம் உபசாந்த்வயதி. உபசாந்துயத்தின்னு சொல்லிக்கணும் See, இதுதான் வர்ஷியான் வர்ஷியானு வயசானவர் பிராமணஹா குருகு இல்லாம பிரதமால இருக்கிறதுனால எல்லாரும் உபசாந்த்வயதி அதோட போயிடுமா அப்படி போகாது இல்லையா? அதனால பீஷ்மஹா வராது அது எப்படி வரும் நீ See, அப்படிப்பட்டவன், நீ குரு என்பதால் இதி குரு அசி இதி தானே ம். குரு See, அசி வர்ஷியான் பிராமணஹா குரு ரசி நீ பாவம் வயசானவர் பிராமணர் added to that என்னோட வாத்தியார் வேற அதனால குருஹு அசி இதி காரணாத்து இதி கலு உபசாந்த்வயதி குருங்கிறதுனால வயசானவர் பிராமணர் குருங்கிறதுனால தான் உன்னை சாந்தவனப்படுத்தின்னு இருக்கான் இந்த பீஷ்மன் புரியுதா இல்லைன்னா வேற யாரா இருந்தா போயிட்டு வான்னு சொல்லியிருப்பார் இல்லையா குருவா இருக்கிறதுனாலதான் இத்தனை நேரம் கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அதக சாமியதோ அப்படிங்கிற அதுக்கப்புறம் गुरुः सप्रहासमाः ம் ये हि मन्ये गुरुं विजेष्यसे ம் क्षत्रान्तको हि जामदग्न्यः ம் 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 சதான் என்ன அப்படின்னா குரு சப்ரஹாசம் ஆக ரொம்ப சிரிச்சுண்டே அவர் சொல்றார் ஏகி மன்யே குரும் விஜேஷ்யசே க்ஷத்ராந்தகோஹி ஜாமதக்ஞா ஸோ இங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா ஏகிங்கிறது மத்தியம புருஷ ஏகவச்சனம் இல்லையா ஸோ சப்ரஹாசம்
பரிகாசத்தோடு கூட ஏகி மன்யே, அதாவது நீ விளையாட்டா சொல்ற போல இருக்கு. என்ன அப்படின்னா அகம் மன்யே இல்லை இங்க, ஏகி மன்யே அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரகாசேஜ மன்யோபபதே மன்யதேகே உத்தம ஏகவது ச அப்படிங்கிறதுனால விஜேஷ்யசேங்கிறது பீஷ்மனை பார்த்து சொல்றார். அது மத்தியம புருஷ ஏகவச்சனம். ஏகி அப்படிங்கிறது மத்தியம புருஷ ஏகவச்சனம். மன்யே அப்படிங்கிறது உத்தம புருஷத்துல சொன்னாலும் அது வந்து அர்த்தம்னு பார்த்தேன்னா நினைச்சுட்டு இருக்க போல இருக்கு. நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, என்ன வின் பண்ணிடலாம் நினைச்சுட்டு இருக்க போல இருக்கு அப்படிங்கிறது இந்த பிரகாசார்த்தத்துல வரும்பொழுது இந்த மண்ணுங்கிறது இந்த மாதிரி இந்த வச்சனத்துல உங்களுக்கு வந்துரும். இது வந்து நீங்க அந்த உங்களுக்கு அந்த சூத்திரம் இதையே ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம். இங்க இருக்கு. ஒரு நிமிஷம். இல்ல, ஸோ இதுதான் when joke is implied with reference to an action இந்த சம்ஸ்கிருதத்திலே படிக்கலாம். यदि प्रहासे गम्यमाने धातुद्वयात्मके वाक्ये एकं क्रियापदं मन इति धातोः रूपम् अस्ति येन सह युष्मत् उपपदस्य सामानाधिकरण्यं विद्यते, युष्मत् सारी युष्मदुपपदस्य उपस्थितौ अनुपस्थितौ च अपि मन धातोः निर्देशः उत्तमपुरुष एकवचनस्य तिङ् प्रत्ययेन क्रियते, तथा च वाक्ये विद्यमानायाः अन्यायाः क्रियायाः निर्देशः मध्यमपुरुषस्य तिङ् प्रत्ययेन भवति. ஸோ வந்து மன்யசேன்னு சொல்லணும். மன்யதே மன்யதே மன்யந்தே மன்யசே அப்படின்னு வரணும். நீ என்ன நினைச்சுட்டு இருக்க ஏகி மன்யசே, நீ நினைச்சுட்டு இருக்கியா விஜேஷ்யசே தி அப்படின்னு. ஆனா இந்த சூத்திரத்து படி பிரகாசேனா விளையாட்டா பேசுறது, சிரிப்போட பேசுறது, ஒரு நக்கல்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சிரிப்பு இல்ல, ஒரு நக்கல் நையாண்டிங்க இருக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுற இடத்துல ரெண்டு தாத்து வர இடத்துல ஒன்ன வந்து நீங்க மத்தியம புருஷத்துல போட்டுட்டு அகம் மன்யேங்கிறது இல்லையா, துவம் மன்யே அப்படின்னு தொம்மு போட்டுட்டு நீங்க ஆனா அங்க யூஸ் பண்றது என்னன்னா உத்தம புருஷ ஏகவச்சனம். அது இந்த சூத்திரத்துப்படி. அதனால இங்க மன்யேங்கிறது ஆஸ் பர் உங்களுக்கு கிராமட்டிக்கலி இட் இஸ் உத்தம புருஷ ஏகவச்சனம் தான் லட்லகாரத்துல. ஆனா இந்த இடத்துல என்னன்னா அவர் வந்து ஒரு பிரகாசார்த்தம், ஒரு விளையாட்டுக்கோசரம், ஒரு நக்கலா பேசுறதுனால இந்த இடத்துல என்னன்னா The sense of 2.1 இல்லையா? ஆமா, ஏஹி அண்ட் ஏஹி அண்ட் விஜேஷ்யசே இது ரெண்டுமே மத்திய புருஷ ஏகவச்சனத்துல தான் இருக்கு. தொம் விஜேஷ்யசே இது மன்யே அப்படிங்கிற, நீ நினைச்சுட்டு இருக்கியா தொம் மன்யசேன்னு சொல்லணும், பட் மன்யே பிகாஸ் ஆஃப் திஸ் சூத்திரம். சரியா இருக்கா? ஆ அதான் அப்புறம் அதான் ஏஹி மன்யே குரும் விஜேஷ்யசே. நான் யாரு அப்படின்னா க்ஷத்ராந்தகோஹி ஜாமதக்ஞா, ஜமதக்ஞாக அபத்தியம் புமான் ஜாமதக்ஞா. சோ அது வந்து என்னன்னா நான் எப்படி யாரு அப்படின்னா க்ஷத்ராந்தகா, க்ஷத்ராணாம் அந்தகனா யமஹா. நான் வந்து க்ஷத்ரியர்களுக்கெல்லாம் யமனாகும் நானு. ஸோ வந்து நீ க்ஷத்ரியன் தான், உன்னையும் போட்டு தள்ளுறதுல எனக்கு ஒன்றும் பெரிய டிலே ஆக போறது இல்லை அப்படிங்கிற. கிம் பகுனா எது யோத்தவ்யமேவ ஸ்வஹ பிராத்தः பிரதி உத்தரிஷ்யதி பகவத் உபதேச சங்கிராந்திரேவ ஏஷ சாதயாமி இதி தம் பிரணம்ய ததः லப்த அனுமதிஹி புறம் அவாப. மேல என்ன சொல்லணும், எதி யோத்தவ்யமேவ, இஃப் யூ ஆர் வெரி டிட்டர்மைண்ட் அபவுட் சண்டை போடுறதுல டிட்டர்மைண்டா இருந்தேன்னா ஸ்வஹ பிராத்தः பிரதி உத்தரிஷ்யதி. என்ன அப்படின்னா பிரதி உத்து அப்புறம் திருங்கிறது தான் அங்க தாத்து, தரத்தி இருக்கணும் அதனுடைய இது. சோ வந்து சங்கராந்திகி அப்படின்னா அவதரணம்னு அர்த்தம். சோ வந்து என்ன அப்படின்னா எது யோத்தவ்யமேவ, சண்டை தான் போடணும் அப்படின்னா நாளை கார்த்தால யூல் கெட் த ரிப்ளை. பகவத் உபதேச சங்கராந்திரேவ ஏஷ சாதயாமி இது தம் பிரணம்ய நமஸ்காரம் பண்ணிட்டோம். ததः அங்கிருந்து லப்தः அனுமதிஹி ஏன சக, லப்தானுமதிஹி பீஷ்மஹ புறம் அவாப, தன்னுடைய புறத்தை போய் சேர்ந்தார். சரியா? ஆ